ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் டெலகிராம் குரூப்பில் வந்து இன்றைக்கி ஷேர் பண்ணியிருந்தேன். உங்களால் மார்க்கெட் பாசிட்டிவில் இருந்தாலும் சில நேரத்தில் உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கான காரணம் என்ன? எல்லோரும் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ணுறாங்க, பட் லாஸ் வருதுக்கான காரணம் என்ன? இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேருக்கு என்ன எண்ணம் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்தால் நிறையா படிக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்குது. இப்போ நான் காட்ட போகிற விஷயம் நிறைய உங்களுக்கு சொல்லித்தர மாதிரி இருக்கும், ஆனால் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. எப்போதுமே ஒரு யதார்த்தமாக ஒரு பேச்சு இருக்குது. என்ன அப்படின்னா, நான் முழுசாக படிச்சுட்டு தான் நான் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுவேன் அப்படின்னா அதுக்கு ரொம்ப நாள் ஆகும். சரிங்களா? நான் இந்த பிஸ்னஸை பற்றி நான் தெரிஞ்சுட்டு தான் நான் பிஸ்னஸே பண்ணுவேன் அப்படின்னா அவர்லாம் பிஸ்னஸே பண்ண மாட்டார். யாருக்கு இந்த அறகுறையா நாலேஜ் இருக்குது, படிக்கும்போதே அந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறவங்களும் யார் வந்து அறகுறையா நாலேஜை வச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்களோ இவங்க தான் மேஜராக சக்ஸஸ் ஆகியிருக்காங்க. சரிங்களா? அப்போது நான் பண்ணணும் அப்படின்னா யார் பேச்சையும் கேட்காதீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை சரியாக பண்ணுங்கள். அதே மாதிரி ரிஸ்க் எடுக்கிற லெவல் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது எனக்கு அந்த பிஸ்னஸ் தெரியாது, ஆனால் தொடங்கும் போதே நான் அந்த பிஸ்னஸில் என்னோடய ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் போடுவேன் அப்படின்னா அது முட்டாள்தனம். அந்த மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வாரம் லாஸ்ன்னு தெரியும், ஆனால் நிறைய அமௌண்ட்டை போட்டு ட்ரேட் பண்ணுவாங்க. அது ரொம்ப தப்பு. அப்போ இங்கே என்ன கற்றுக்கணும் அப்படின்னா, சின்ன அமௌண்ட்டை போட்டு இங்கே என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, இங்கே என்னென்னலாம் பார்க்குறாங்க, ஒரு இன்வெஸ்டராக இருக்கிறவங்க, ட்ரேட் எடுக்கிறவங்க என்னென்ன விஷயத்தெல்லாம் பார்க்குறாங்கங்கிறத நீங்கள் தெளிவாக கவனத்தில் எடுத்துக்கணும். முதல்ல மார்க்கெட் ஓப்பன் ஆக போகுது, நாளைக்கு ஓப்பன் ஆக போகுதுன்னு சொல்லி இன்றைக்கி உட்காந்து நிறைய பேர் வந்து வீடியோ பார்ப்பாங்க. அப்படி பார்க்கணுங்கிற எந்த அவசியமுமே கிடையாது. சரிங்களா? மார்க்கெட் 9:15 ஓப்பன் ஆகுது. உங்களால் 9:10 நீங்கள் மார்க்கெட் எப்படி போகும்னு ப்ரிடிக்ட் பண்ண தெரிஞ்சாலே போதுமானதான். இன்ட்ராடேக்கு இவ்வளோ தெரிஞ்சால் போதுமானது தான். இப்போ ஃபர்ஸ்ட் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த விதத்தில் ஏஷியன் மார்க்கெட் ரொம்ப முக்கியம், அதுலேயும் சிங்கப்பூர் மார்க்கெட் ரொம்ப முக்கியம். அப்படி சிங்கப்பூர் மார்க்கெட் வரும்போது என்ன அப்படின்னா, நல்லா ஒரு பீக்கில் போய்ட்டு டவுன் ட்ரெண்டில் அப்படி வந்திருக்கு. சரிங்களா? நல்லா கவனத்தில் எடுங்க. கேப் அப்பில் ஓப்பன் ஆகி டவுனில் வந்திருக்கு. சிங்கப்பூர் மார்க்கெட்டே மாதிரி 10ல் 5 வாட்டி நமக்கு நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 50-50 சான்சஸ் இருக்குது. இதை பார்த்து முடித்த உடனே நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் எஃப்ஐஐ டிஏ ஆக்டிவிட்டீஸ். இதில் எஃப்ஐஐ ரொம்ப பார்க்கணும். நேற்று மேஜராக இன்வெஸ்ட் தான் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, இந்த டேட்டா எல்லாம் தெரிஞ்சிருச்சு. இதெல்லாம் தெரிஞ்ச உடனே உங்களுக்கு என்ன தோணும்? இங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, சிங்கப்பூர் மார்க்கெட் பாசிட்டிவில் இருக்குது. பொதுவாக நம்ம குளோபல் மார்க்கெட்டை பார்க்கும்போதும் குளோபல் மார்க்கெட்டில் அப்போ நம்ம மார்க்கெட்டும் பாசிட்டிவில் தான் ஓப்பன் ஆகுங்கிறத கணிச்சிட்டிங்க. ஆனால் இதை வச்சுட்டே நீங்கள் ட்ரேட் பண்ணுவாங்க நிறைய பேர். அங்கே தான் ஃபெயிலியர். அங்கே தான் வந்து நிறைய பேருக்கு என்ன வருது அப்படின்னா லாஸ் வர்றதுக்கான காரணம். இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா, நம்மளுடைய நெஃப்டி இருக்குது. சரிங்களா? இப்போ நெஃப்டின்னு நிறைய பேருக்கு சின்ன சின்ன கன்ஃபியூஷன் வரும். இப்போ Nifty 50னா இதுக்கு சார்ட் இருக்குது. இந்த 50 கம்பெனி எப்படி ரெப்ரசன்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படி பார்க்கும்போது வேர்ல்டில் இருக்க எல்லாருமே இதனுடைய ட்ரெண்டு என்ன அப்படிங்கிறத கரெக்டாக பார்ப்பாங்க. உலகத்துலேருந்து யாரெல்லாம் ட்ரேட் பண்ணுறாங்களோ இந்த ட்ரெண்ட் எப்படி இருக்குதுன்னு ஒன்று வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. இதில் பண்ணும்போது உங்களுக்கு என்ன மேஜராக புரியணும் அப்படின்னா, இதில் ஒரு கன்சாலிடேஷன் இருக்குது, அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கணும். சரிங்களா? இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே மார்க்கெட் சரியும்னா சரிஞ்சிடணும், ஆனால் இங்கே சரியில்லை. இங்கே ஒரு கன்சாலிடேஷன் இருக்குது. மார்க்கெட் மேலே ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரமும் தொடர்ந்து என்னவா இருக்குன்னா ப்ராஃபிட்டில் இருக்குது. சரிங்களா? இதுக்கு அடுத்து இந்த வெயிட்டேஜ் இங்கே பார்ட்டில் செக்டார், அதாவது ஃபினான்ஷியல் சர்வீஸ்க்கு ரொம்ப வெயிட்டேஜ் அதிகம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வைஸ், கம்பெனி வைஸ் பார்க்கும்போதும் HDFC, ICICI இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பேங்க் நெஃப்டியை வந்து பார்த்துடலாம். இப்போ நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். சிலவங்களுக்கு புரியும், சிலவங்களுக்கு புரியாதவங்க இன்னொரு வாட்டி இந்த வீடியோ பாருங்கள், ரொம்ப தெளிவாக புரியும். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல HDFC, ICICI இது ரெண்டுமே வெயிட்டேஜ் அதிகம். அப்போ நம்ம பேங்க் செக்டரை பார்த்தாலே போதுமானது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? சரிங்களா? ஃபினான்ஷியல் சர்வீஸ் எப்படி இருக்குது? கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருக்கு. சரிங்களா? இப்போ நான் இதில் 1 டே போடுறேன். Nifty 50 என்னவாயிருக்கு? கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருக்கு. அதன் பிறகு பேங்க்கு. சரிங்களா? பேங்க்கை பொறுத்த மட்டும், பேங்க் நெஃப்டியை பொறுத்த மட்டும் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருக்கு. இங்கே ஓப்பன் ஆன உடனே என்னென்னா ஃபுல்லாக அப் ட்ரெண்ட் எடுத்திருக்கா. நெஃப்டியும் பாருங்கள். ஸோ நான் இங்கே 5 மினிட்ஸ் போடுறேன். ஸோ அப் ட்ரெண்ட் எடுத்துருச்சா. ஸோ நெஃப்டி
ஸோ நிஃப்டியுமே ஸ்டார்ட் ஆகி அப்படியே அப் ட்ரெண்டில் போயிடுச்சா. ஆனால் சிங்கப்பூர் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னா மேலே ஓப்பன் ஆகி டவுன் ட்ரெண்டில் அப்படியே வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ட்ரேடர் பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரெண்டுக்காக வெயிட் பண்ணி ட்ரேட் எடுப்பாங்க. இன்னொன்று ஸ்கேல்பிங் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா மேலே போனது டக்குன்னு சரிகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கேல்பிங் ட்ரேடிங் இமீடியட்டாக ப்ராஃபிட்டை மேக் பண்ணணும். இதை கவனத்தில் எடுத்துக்கோங்க. இதை முடித்த உடனே மார்க்கெட் பாசிட்டிவ், ஆனால் சரிகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆஃப்டர்நூனுக்கு அப்புறமா 11:30க்கு உங்கள் ட்ரேடை முடிச்சிருங்க. அதுக்கடுத்து 2 o'clock அப்புறம், ஏன்னா உங்களுக்கு எப்போவுமே பொதுவாக தெரியும் 2 o'clock அப்புறம் நிறையா நியூஸ் க்ரியேட் ஆகும், நிறையா நியூஸ் எல்லாம் வரும். சேனல்ஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் 2 o'clock அப்புறம் தான் நிறைய நியூஸஸ் வரும். அதெல்லாம் பார்த்து அப்புறம் 2 o'clock அப்புறம் நல்ல மூவ்மெண்ட் இருக்கும். அதுக்கடுத்து ஐடென்டிஃபை பண்ணுங்கள். இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது ஒரு 1 hour 2 hour மார்க்கெட் ஓப்பன் ஆன அப்புறம் கொஞ்சம் நேரம் என்ன பண்ணுங்கன்னா ட்ரேடை அவாய்ட் பண்ணுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதெல்லாம் எஜுகேஷன் பர்பஸ்க்காக நோட் பண்ணி உங்களோட ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். யூ வில் பி சக்ஸஸ். ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.